ஹலோ மீஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். டடா, சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு வாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து என்னத்தை பற்றினா, நம்ம ஜீன் ஹயாங்கோட சொல்கிறத விட ஜீன் அப்பாவோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் எப்படி இருக்கணுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கு கொஞ்சமாக நான் பேசிக்கிட்டா, நம்ம ஜீன் ஹயாங்கோட ஃப்யூச்சர் ஒய்ஃபை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். என்னை வந்து 16-17 ஏஜ் இருக்கேக்கெல்லாம் வந்து என்னோடய ஃப்யூச்சர் கேர்ள் என்ன பாப்பான்னு சொல்லி கேட்டால், எனக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும், ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கணும், இந்த மாதிரி தான் எனக்கு அந்த ஏஜில் வந்து சொல்லியிருப்பேன். 18-19 ஏஜுக்கு அப்புறம் நான் வந்து சொல்கிறதில்ல, என்னோடய பயாஸை பார்க்கணும், பயாஸை போய் மேரேஜ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இப்போது கிட்டாக இருந்து பார்க்குறாங்க தெரியுமா, சின்ன பசங்களாக இருந்து ஆர்மியாக இருக்காங்க தெரியுமா, அவங்கக்கிட்ட வந்து இப்போ போய் நீங்கள் கேட்டிங்கன்னா என்னோட பயார் அண்ணாவை போய் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. இப்போ வாங்க நம்ம ஜின் அப்பாவோட ஃப்யூச்சர் ஒய்ஃபை பற்றி பார்க்கலாமா? க்யூட் அண்ட் ஸ்டாமிங் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் பாய் நம்ம ஜின் அப்பாவை பற்றி பார்க்கலாமா? ஒன்லி ஒன் லைன் 3 வேர்ட், வேர்ல்ட் வைட் ஹேண்ட்ஸம். பார்ப்போம். ஜின்னோட லைவில் போயிட்டு மேரி மீனு கமெண்ட் பண்ணால், ஸ்டாப் த நான்சென்ஸ் ஆஃப் த டாக்கிங் ஆஃப் த யூன்னு சொல்லிட்டு போயிடுவார் நம்ம ஜின். அதனாலேயே எனக்கு ஜின்னு மேலே குட்டியாக ஒரு வயசாக இருந்தாலும் குட்டியாக நமக்கு க்ரஷ்னா ஜின் தான்ப்பா. நம்ம ஜின்னு வந்து நிறைய கான்ட்ராக்ட் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய வச்சுருக்காருப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு நான் மிரண்டு போயிட்டேன். நான் பார்த்து மிரண்ட மாதிரி நீங்களும் மிரண்ட வேணாம். வீடியோ போகலாம். நான் இன்னும் வளவல நிலுக்கலை. வீடியோ பார்க்கலாமா? நமக்கு செட் ஆகாத ஜின் பயாஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு செட் ஆகுமான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷனுக்குள்ளே போகலாமா? ஏஜ் வந்து 1991 2000 வரைக்கும் அவரோட ஃப்யூச்சர் கேர்ள் ஃப்ரெண்டோட ஏஜ் லிமிட். நெக்ஸ்ட் வந்து ஹைட் 1.54 1.64 இருக்கணுமா. இம்பார்ட்டண்ட்டாக அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்து கொரியன் கேர்ளாக இருக்கணுமா. அப்படி கொரியன் கேர்ளாக இல்லைன்னாலும் அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு வந்து கொரியன் நல்லாவே தெரிஞ்சு இருக்கணுமா. ஏன்னா அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஜின்னு பயாஸ் யாராவது இருந்தீங்கன்னா இப்போயே போயிட்டு கொரியன் கிளாஸ் இல்லாட்டி கொரியன் கற்றுக்கிற ஆப்பை டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டு கொரியன் கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பொண்ணு தான் இருக்கணுமா, அதுக்கப்புறம் 2 பாய் பேபி இருக்கணுமா. ஃபஸ்ட்டு வந்து அக்காவுக்கு அப்புறம் தான் பாய் பேபிஸாக. என்ன ஏஜில் வந்து மேரேஜ் பண்ணிப்பீங்கன்னு சொல்லி கேட்டப்போ வந்து 31 மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொன்னாங்க. பட் இப்போது 31க்கு மேலேயே ஆயிடுச்சு ஜின்னுக்கு. இன்னும் மேரேஜ் பண்ணிக்காமல் சுற்றிட்டு இருக்காரு. இப்போ வந்து பொண்ணுக்கு வரலாம். நீங்கள் ஜின்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணுன்றத ஜின் சொல்லியிருக்காரு. அதை நான் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸ்வீட்டாக இருக்கணுமா, க்யூட்டாக இருக்கணுமா, சப்பியா லவ்லியா க்யூட்டாக இருக்கணுமா அவரோட ஒய்ஃப். அதுக்கப்புறம் வந்து குக்கிங். நம்ம ஜின் எவ்வளோ பெரிய ஷெஃப்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம அனதர் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே இவர் குக் பண்ணி தருவார். ஜாப்பனீஸ், கொரியன், சைனீஸ் இவ்வளோ டிஷ்ஷும் அவருக்கு பண்ண தெரியுமா. இவருக்கு பண்ண தெரியாத டிஷ்ஷை வந்து சொல்லித்தர பொண்ணுங்களாக இருக்கணும். ஐ மீன் அமெரிக்கன் ஸ்டைல், இத்தாலி ஸ்டைல், அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்டைல், இந்த மாதிரியான ஃபுட்டை வந்து தெரிஞ்ச கேர்ளாக வந்து இருக்கணுமா. நம்ம ஜின்னுக்கு நார்மலாகவே இந்த அனிமேஷன் பார்க்குற பொண்ணுங்களை வந்து ரொம்பவே பிடிக்குமா. இந்த சின்சான் இந்த மாதிரியான கார்ட்டூன் பார்க்குற மாதிரியான பொண்ணுங்களை வந்து அவருக்கு ரொம்பவே பிடிக்குமா. ஸ்பெஷலாக சொல்லணும்னா எலிசா, ஆனா இந்த மாதிரியான கார்ட்டூன்ஸ்லாம் அவர் விரும்பி பார்ப்பாராம். அந்த மாதிரியான பொண்ணாக இருந்தால் அவருக்கு வந்து இன்னும் ரொம்ப பிடிக்குமா அவங்கள. 3வது விஷயம் என்னென்னு பார்க்கலாமா. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ரொம்பவே சிம்பிளாக இருக்கணுமா.
எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கணுமா, சிம்பிளாக இருக்கணுமா, அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கணுமா, நெகட்டிவாக எதையுமே எடுத்துக்கக்கூடாதான். இவரை மாதிரியே எல்லாரையும் ஹாப்பியாக பார்த்துக்கிற மாதிரிக்கே இருக்கணுமா. இவர் வந்து சோஷியலாக, அதாவது எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரிக்கே இவர் சைடில் இருந்து அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து வேணானோ சொல்லாமல் அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஓகே, அவங்களும் ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர், ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள கேரக்டராக இருக்கணுமா இவரோட ஃப்யூச்சர் ஒய்ஃப். ரொம்ப சில்லியாகவும் இருக்கணுமா, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணுமா இவரோட ஒய்ஃப். இப்போ வந்து இவர் உங்ககிட்ட ஒரு ஜோக் சொல்கிறாருன்னா, ஏன் இப்போ வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் ஜின்னோட ஒய்ஃபு, உங்ககிட்ட வந்து ஜின் வந்து ஒரு ஜோக் சொல்கிறாருன்னா அந்த ஜோக்கை வந்து என்கிட்ட வந்து சொல்கிற மாதிரியான கேரக்டரை வந்து ரொம்பவே பிடிக்குமா நம்ம ஜின்னுக்கு. அப்படி பண்ணுற பொண்ணை வந்து ரொம்பவே பிடிக்குமா. இவர் என்ன ஜோக் சொன்னாலும் சிரிச்சிட்டே இருக்கணுமா. கண்டிப்பாக சிரிப்போம் ஜின், அதாவது சுகாவேனா சிரிக்காமல் இருப்பார். நம்ம எல்லோருமே நீங்கள் ஃபேஸை மட்டும் காட்டுங்க, நாங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக சிரிச்சிட்டே இருப்போம் எல்லாருமே. வின்டர் சீசன் உங்களுக்கே தெரியும், கொரியாவில் வந்து எந்த அளவுக்கு குளிராக இருக்கும்னு. வின்டர் சீசன் அப்போ நம்ம ஜின் வந்து அவங்களோட ஒய்ஃபை கையை பிடிச்சிட்டு கொரியாவில் சிலோன் சிட்டியை வந்து நைட் டைமில் அவரோட ஒய்ஃபை கையை பிடிச்சிட்டு நடந்துகிட்டே போகணுமா. அவருக்கு வந்து இது ரொம்ப பெரிய ஆசையாக நம்ம ஜின்னுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி டைமில் வந்து அவரோட ஒய்ஃப் வந்து ஒரு வார்மான ஹக் கொடுத்தா ரொம்பவே பிடிக்குமா இவருக்கு. அவருக்கு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து ஷேர் பண்ணணுமா, அதாவது ஹாப்பியான மூமெண்ட்டை மட்டும் ஷேர் பண்ணாமல் கஷ்டம் ஸ்ட்ரகிள் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து அவர்கிட்ட வந்து ஷேர் பண்ணுற மாதிரியான கேர்ளாக இருக்கணுமா. அவர் மேலே பிலீவ் வச்சு அவங்க வந்து சொல்லணுமா, உனக்காக நான் எனக்காக நீ, அதாவது கடைசி வரைக்கும் துணையாக இருப்போமா, இப்படிலாம் சொல்லியிருக்காரு நம்ம ஜின் ஹயாங். அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, எனக்கு இந்த விஷயம் புரியலை, ஜின்னோட பயாஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போங்க, ஓகேவா. ஜின்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, உங்களோட ஃபேஸை நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீட்டே மிரர் முன்னாடி ஃபேஸை பார்த்துட்டே இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களோட ஒய்ஃபோட ஃபேஸ் வந்து எப்படி இருக்கணும்னு நம்ம ஜின்னுக்கிட்ட கேட்டதுக்கு ஜின் வந்து சொன்னது தான் எனக்கு புரியலை, அது என்னன்றதை நீங்கள் சொல்லிட்டு போங்க, ஓகேவா ஹர்மீஸ். அவங்க ஃபேஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ஜின் சொல்லியிருக்காரு, ஸ்வீட்டாக இருக்கணுமா, க்யூட்டாக இருக்கணுமா, சப்பியாக இருக்கணுமா, இம்பார்ட்டன்ட்லி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, அது என்னென்னு சொல்கிறேன், இதுதான் எனக்கு புரியல. ஒரு பப்பி மாதிரி இருக்கணுமா, என்னால் வந்து அதுதான் புரியல எனக்கு, பப்பி மாதிரி எப்படி ஃபேஸ் இருக்குன்னு சொல்லி நான் கூகுள்லேயும் செக் பண்ணி பார்த்தேன். கூகுளில் வந்து நாட் ஃபார் திஸ் அப்படின்னு சம்திங் வந்துச்சு. ஸோ அது எப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு வந்து யாருக்கான ஃப்யூச்சர் ஒய்ஃபை பற்றி போடலான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஜின்னோட லாஸ்ட்டாக சொன்ன கொஷனுக்கு வந்து பதில் தெரிஞ்சால் எனக்கு வந்து சொல்லுங்கள். பாய் அமீஸ் சரங், யூ லவ் யூ ஸோ மச். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாமல் பெல் ஐக்கானை வந்து ஆளில் கொடுங்க, ஓகேவா. பாய். செகண்ட் சேனல் இருக்குது, செகண்ட் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா.